என்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கம்பெனியில். ஸோ அவனோட ஸ்லீப் ஷெட்யூல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தாங்க மேம் இருக்கு. அது வந்து அவனோட ஃபெர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணுமா மேம்? கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னா 100% இன்ஃபர்டைலாக இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் இம்பேக்ட் ஆன் தி ஃபர்டிலிட்டி ப்ரொஃபைல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே ஒரு கடிகாரம் இருக்குது. இது எல்லாமே காமனாக எல்லா ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பேசுகிறாங்க. இப்போது பீப்புள் ஆர் ஆல்சோ எஜுகேட்டட், பீப்புள் ஆர் அவேர். சர்க்கேடியன் ரிதம்னு சொல்லுவோம். அது உள்ளே இருக்கிற கிளாக் அது. இப்போ இது வந்து என்ன பண்ணோம்னா, பகலில் கார்டிசால் லெவல், அதாவது கார்டிகோஸ்டீராய்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நம்மளோட முக்கியமான மெட்டபாலிசம்க்கு, மேஜர் ஆர்கன்ஸோட இயக்கங்களுக்கு அது தேவை. ஸோ அது வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறது பகல் நேரத்தில். ஈவினிங் ஆக ஆக அதோட லெவல் குறைஞ்சிரும். தென் growth ஹார்மோன் வில் டேக் ஓவர். அப்போ நம்ம தூங்கும்போது கிடைக்கிற growth ஹார்மோன், மெலட்டோனின், இந்த பினியல் கிளாண்டில் சுரக்கிற முக்கியமான ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து நைட்டில் கரெக்டானபடி இருந்தால்தான் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ், அதாவது மேல்ஸ்க்கு டெஸ்டோஸ்டிரான், ஃபீமேல்ஸ்க்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த நைட் ஸ்லீப்பில் அஃபெக்ட் ஆகிற ஐடி பீப்புளுக்கு டெஃபினட்டாக கன்சீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அல்லது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். Genesis IVF Advanced Fertility Clinic.